போய் தேவடா டேய் வர கண்டாபூர் அங்க எங்க பாருடா ஆட்டுல முடியல முடியல வா டேய் என்ன வாசை விட்டு 9 நீ என்ன யாரிங்கற யாரா 9 யாரிங்க தண்ணி குடு ஏய் 9 நான் 9 காலக்கார 9 பொட்டிக்கார 9 தேசக்கார 9 பாச்சார 9 டேய் ஆதார் இந்த 9 சொன்னா ஏய் ஏய் என்னடா ஏய் என்னடா ஆதார் அடிச்சாரு பாரு ஆதார் பாம்பு எந்தல வந்துருச்சு என்னடா கோணில சுத்திச்சா ஆமா அண்ணே ஓஹோ ஆட்டக்கார மொத்த பேர் வந்து சொல்றீங்க மொத்த பேர் இந்த அந்த நான் கேக்குறேன் அண்ணா நான் உங்களை சொல்ல கிடையாது பாத்தீங்களா அடிக்கறியா ஆமாங்க யார் சொன்ன தெரியுமா யார் சொன்ன தெரியுமா யாரா பையா அண்ணா யாரடா சொன்னா அவரை சொல்லலாம் 9 னு கொண்ட இருக்குது கொண்டா எங்க ஒரு பேசிங்க பேசுறடா ஏடா ராவுதாத் ஏடா சண்டை முடிஞ்சிச்சா வட்ட மாக்கீங்க ஏய் அடி கோயம்புடா ஏய் இப்போ கொண்டக்குது நாளைக்கு ஆயிடும் ஏய் ஓ ஓஹோ எது நான் கேக்குறேன் நான் யார சொன்ன தெரியுமா நான் சொல்றத கேள்வி கேட்டா நீ அசந்து போடுவானே என்ன சொல்ற அந்த மாரியத்த சக்கியா எதுக்கோசம் அந்த மாரியத்த சக்கியா சத்தியமா ஒண்ணா சொன்னேன் ஏய் என்ன சொல்ற நான் 9 அண்ணா பொண்ணு பசங்களா ஏய் ஏய் 9 மாத்தி மாத்தி ஏய் நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன குஞ்சி மாட்டீங்க அண்ணே ஏய் 9 விளக்க வேணும் 9 நான் விளக்கம் சொல்றேன் சொல்லுங்க நீ எத்தனை படிச்சிருக்க நானே ஒரு 10வது படிச்சிருக்கேன் ஏய் என்ன படிச்சிருக்க நானா ஒண்ணாவது 1 வருஷம் ரெண்டாவது 2 வருஷம் மூணாவது 3 வருஷம் நாலாவது 4 வருஷம் அஞ்சாவது 5 வருஷம் ஆறாவது 6 வருஷம் ஏழாவது 7 வருஷம் எட்டாவது 8 வருஷம் 9வது 9 வருஷம் தான் தம்பி ஏண்டா அதான் 9 கரெக்ட் உங்க அம்மா டீச்சர் வச்சிருந்தாளா என்னடா ஓடி புடிச்சிச்சு சொல்லுண்ணா ஐயோ ஓ ஓ 9 நான் விளக்கம் சொல்றேன் நான் ஒரு 10வது வரைக்கும் படிச்சேன் நீ என்னது நான் படிச்சேவரு இல்ல குட்டி சேவல் ஏய் நீ என்னது நான் பிஎஸ்சி மேத்ஸ். என்னடா மேஷ் ஏய் அந்த பாத்து ஏய் படிக்கடா சொல்றா என்ன படிக்கடா நான் 12வது வரைக்கும். 12வது பத்தி கேமரா தூக்கி 3வது தமிழர் மொட்டா அண்ணா ஐயா நீங்க எவ்வளவு படிச்சீங்க ஐயோ என் படிப்பு கேக்குறேன் என்ன ரொம்ப பெரிய படிப்பு ஒரு பிகாம் ஏய் பெரிய படிப்பு ஒரு எம்காம் ஏய் பெரிய படிப்பு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய படிப்புடா எதுக்கோசம் ஒரு பெரிய படிப்பு ஒரு பிஎஸ்சி பிச்சிக்கிச்சு. என்ன பிச்சிக்கிச்சு இல்ல ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன படிப்பீங்களா ஏடா பையா பெரிய படிப்புடா ஏய் பெரிய படிப்பு ஏன்னா இமா பேர் படிப்பேன் ஏய் ஓ என் படிப்பு சீர பாரு ஐயோ நீங்களா எந்த மூலிகடா படிப்பு சொன்ன உடனே இவங்க எல்லாம் கிளம்பி வந்து வீட்டு போயிடுவாங்க என்ன படிப்பு அப்படி டேய் ஓ ஆள் வடி 5 வருஷம் படிச்சிருக்கேன் ஆமா காலு மேலேடி இல்ல தப்பு பாலோடி 5 வருஷம் படிச்ச நாய்க்கு அம்மா சாப்பிடாது அண்ணே ஏய் அந்த படிப்பு கூட எப்ப போவேன் தெரியுமா எப்பப்பா நீ எந்த கிழமை போவேன் என்ன நான் திங்காமல இருந்து வெள்ளிக்காம வரைக்கும் போவா ஆனா போட முட்டாடு என்ன என்னடா உனக்கு யாரு ஒரு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்தா எல்லாரும் போறாங்க நானும் போன பண்ணி ஏய், நான் போன கிழமை காட்டினா சத்தியமா ஆச்சு போடு எந்தெந்த கிழமை அந்த மாரியத்தை சக்கியா ஏய் ஓ சனிக்கிழமை நான் எப்பதான் ஸ்கூல் போய் போவேன் எவனா பையன் வந்தாலும் போடா ஏன்னா முட்டை அப்பதான் ஆயாம முட்டை போடுவா ஓ உங்க ஆயம்மா ஒரு டீச்சர் ஆஜர் வச்சிருந்தாங்களா அண்ணே ஓ 9 விளக்கம் சொல்ற மாதிரி அண்ணன் கரெக்டா சொல்லுவியா சொல்லுங்க ஆனா நீ சொல்லலனா அதான் சொல்லுவோம் கண்ணு 2 கண்ணு 2 காது 2 காது 2 தங்க மம்மால 2 மொத்தம் 4 என்ன வலிக்கிறது ஓ
நான் கூட்டி சொன்னா நான் சொன்னதே சொல்றேன். இப்ப கரெக்டா சொல்றேன் பாரு. கண்ணு 2, கண்ணு 2, காது 2. எத்தனை ஆச்சுடா? சொன்னா குஞ்சு கட்டு. ஏய், என்ன பேரு கட்டிப்பறா? சொல்றா. 4. 4. அண்ணே மூக்கு 1, துவாரங்கள் 2. ஆமாண்ணா. 6. 3. என்னோட பரிந்து 6. ஆமா அண்ணே. அண்ணே வாய் 1. டேய் வாய் 1. எங்க வாய் இத போடியா? வாய் 1. எத்தனை? 6 1 7. அண்ணே முக்கியமான 2 என்னது? முன்வாசி படி பின்வாசி படி. டேய். அது என்ன? ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. அண்ணே வாவ். காலை கடனை கேக்குறேன் பார். ஆமா. அதுக்கு 2 துவாரங்கள். ஆமா. மொத்தம் எத்தனை? ஆமா 9 தாங்க. அதான் 9. டேய். அதுக்கு தானே உன்னை வாடா 9 கேட்டா. அதுக்கு விளக்கமா சொல்லுங்க. ஓ விளக்கமா சொல்லுமா? என்ன 9? என்ன 9? போ. ஐயா 9 9. மாமியார் ரூல்தான். இதா? ஆமா. ஐயா வாங்க ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கியா மோனே? சரி இருக்கட்டும் அப்படியே. அண்ணே ஒன்பது விளக்கு தந்தது. ஆமா. வார்த்தைகள் வேண்டாம். அண்ணே சமயபுரத்தில் எப்படி விளக்கம்? திருவாகிய மகாலட்சுமி கடாட்சபூர்த்தி சபை. அதாவது அண்ணே ஆமா. மாதா பிதா குருதேவம். ஆறு மதத்திற்கும் ஆமா. என நீண்டெடுத்து தாய் தந்தை. ஆமா. ஆறு மதத்திற்கும் ஆஹா. அண்ணே பெரியோர் சிறியோர். ஆமா. ஆறு மதத்திற்கும் ஆமா. அண்ணே கம்பெனி உரிமையாளர் ஆஹா. சிவபிரகாஷ். அண்ணே ஆறு மதத்திற்கும் அதே இன்னொரு வாதம் இருக்காரு. ஆமா. ராமராஜ் அண்ணே. ஆமா. அவர் ஒரு வாதர் தான். ஆஹா. ஆறு மதத்திற்கும் அண்ணே உங்கள் மதத்திற்கும். ஆமா. அண்ணே அனைவர் மதத்திற்கும் ஆஹா. திருவன் 1 கோடி வந்துடும். வணக்கம். அந்த 4 விளக்கம். ஐயா என்ன லைட் மரம் கட்டியது? ஆமா ஏண்டா ஒரே ஜனக்கூட்டம். நான் வந்து 4 விளக்கம். சரி 4 விளக்கம். சொன்னால்தான் தெரியும். நான் வந்து கட்டி ஏற்பாடு.
அண்ணே விளக்கம் தெரிந்தது. உன்னுடைய விளக்கமாக விளக்கமா புரிந்து விட்டது. அண்ணே கட்டியக்காரன் ஆமா. ஆஹா அண்ணே விளக்கம் தெரிந்தது. ஆஹா. அண்ணே லைட் மரம் ஆடலா ஆடலா இல்ல ஒயிலாட்டமா? அண்ணே டேய் ஆடல இல்ல பாடல இல்ல ஒயிலாட்ட இல்ல குயிலாட்ட எந்த ஆட்டும் கிடையாது. டேய் என்ன ஊர் தெரியுமா இது? விழுப்புரம் மாவட்டம் தான். விழுப்புரம் மாவட்டம். அது மாவட்டம் தான். மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மாவட்டம் செஞ்சி வட்டம். இது என்ன ஊர் தெரியுமா? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு வடத்துல துண்டு போட்டு போடு. இது என்ன கிராமம் தெரியுமா? ஏமாலையா? சுத்திப்பட்டு கிராமம் பையா. என்ன என்னது? சுத்திப்பட்டு கிராமம். ஓ சூத்திப்பட்டி கிராமம். 30 படி பாட நாட்டம். ஓ 30 படி இருக்கதா? ஏய் அப்புறம் ஒரு போட்டோ இருக்கு. மாமா போடு நொறுக்கு. கிராமத்திலே இன்னைக்கு சுத்திப்பட்டு கிராமத்திலே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓஹோ ஏய் காலம் சென்ற முருகனையா அவருக்கு ஆ இன்று ஒரு நாள் மோட்சதீப விழா கண்விழிப்பு விழா தம்பி. கண்ணு விளையா? மோட்சதீப விழா. அருண் அருண் கே அருண் ஐயா அவருக்கு அருண்குமாரா? சரி அருண்குமார் அவருக்கு இன்று ஒரு நாள் மோட்சதீப விழா. ஓ மோட்சதீப விழா. ஆமா. அதனால எங்க கம்பெனி இருக்குது அல்லவா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மலையாசுந்தர கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா உரிமையாளர் கோடகிரி மிருதக சக்கரவர்த்தி சிவபிரகாசம் அண்ணவர் கம்பெனியை கொண்டு வந்து இன்று ஒரு நாள் கேளிக்கை நாங்களாம் ஆட்டக்கார பசங்கடா. தெருக்கூத்தாடி நாடக நடிகர். ஓ நாடக நடிகர். நாங்க எல்லாம் நாடக நடிகர்கள். ஓ நாடக நடிகர்கள். ஆமாண்டா. என்னடா இது ஆட்டக்கார பசங்க? ஆட்டக்கார பசங்க சொல்லுவாங்க. அசல் கட்டா கட்டி. ஓ அசல் பொட்ட கட்டி. டேய் பொட்ட கட்டி. இன்ன கோயப்பறீங்க மாட்டீங்க. டேய் ஏய் சரி நீங்க ஆட்டக்காரங்க. ஆமா. சரி உங்களை பார்த்தா ஆட்டக்கார மாதிரி தெரியல. நீ என்ன வேஷம் கட்டுவே? நானா நான் தான் ஆண் வேஷம் கட்டுவேன். என்ன சொல்ற? ஏய் நான் பொண்ணு வேஷம் கட்டுறேன்டா. ஆண் வேஷமா? சத்தியமாவா? ஆமாடா. நடற பாக்கலாம். என்னடா நல்ல பாரு. ஆணி வேஷம் மாதிரி நடத்தணும் ஆபரேஷன் பண்ண ஆணி வேஷம் எப்படி நடந்து தெரியுமா? எப்படி? போட்டாடு நடக்கும். அவனுக்கு நடக்க தெரியவில்லை. அவனுக்கு கீழே போயிடுச்சு. பொண்ணு வேஷம். நான் பொண்ணு வேஷம். பொண்ணு வேஷம் வேற. பொண்ணு வேஷமா? கோயில் என்ன காப்பரா? பொண்ணு வேஷம் மாதிரி நடுறாங்க. இன்னும் சூத்த கிளம்பி கிளம்பினாங்க. அப்படி நடக்க மாட்டாங்க. பொண்ணு வேஷம் எப்படி நடந்து தெரியுமா? சித்திரை மாசத்துக்கு போயிடுவோம் பழுக்குன்னு கொஞ்ச நாள். ராமதாஸ் நானும் பிரகாஷ் கம்பெனிக்கு 3 வருஷமா வந்துக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணு வேஷம் ஆடுறது நான் பார்க்கவே கிடையாது. எங்க ஆளு மாலை போட்டுக்கிறான். பங்குனி ஊத்துறதுக்காக தலைக்கு ஆடுவான் பொண்ணு வேஷமே. ஓ ஏண்டா நடையே உங்களுக்கு நடக்க தெரியலையா? என்ன பண்றதுங்க? அந்த மலையாட்டு பிரகாஷ்னால உங்களுக்கு நம்ம ஓட்டலாம். ஏதோ புள்ள மண்டை கொள்ளாடி ஏண்டா
அரை வேக்காடு 3 வேக்காடுலாம் கூட்டு வந்து ஆட்டு ஊருக்குள்ள காசு வாங்கி போட்டா போடு அரிமான ஆள் வந்துறாங்கடா. ஓஹோ அரிமான ஆளு அண்ணே சரி ஆள் கம்மியா இருக்கும். சரி இப்ப புடிச்சீங்க. ஆனா 20 ஆளுக்கு மேல வந்து ஆமா ஆமா சோறு போட்டு வீட்டுக்கு போட்டு டேய் நமக்கு ஒரு ஆளு குறையுது உங்களை பார்த்தால் ஆட்டக்காரன் ஒத்துக்கொண்டேன். ஆனா ஒரு பெட்ரூம் எங்க கம்பெனிக்கு நீ வரணும். வரணுமா? ஆமாடா டேய். ஆனா எங்க கம்பெனிக்கு வர வேண்டுமானால் மாதா பிதா குரு தெய்வம். ஆமா டேய் முத யார வணங்க தெரியுமா? யாரு? நீ அமர்ந்திருக்காங்க பாரு. இவங்கள வணங்கினாதான் மற்ற விளக்கம் உனக்கு நான் சொல்லுவேன். ஓ சொல்லுமா? மற்றொரு யாரும் வணங்கணும். சக்தி சிவன் மைந்தனையும் அந்த சக்தி சிவன் மைந்தனையும் தன் முகனுக்கு மூத்தவனையும் நித்தமும் தொழுது வந்தால் நினைத்ததெல்லாம் முடித்து வைப்பார். அவர் யார் தெரியுமா? கைலாயமே பொறுப்பிட அமர்ந்தருள்ள 2011 நேத்திரம் எடுத்த பரமக்கடவுள் பத்தியா அவருக்கு சிரேஷ்ட முதல்வர் யாருப்பா? விநாயக பெருமான். அவரை தொழுதால் மற்றவர்களுக்கு சொல்றவா விநாயக பெருமான். கோயில்ல அந்த ஓம் என்ற எழுத்து வந்து ரைட் சீரியல் ஏரியால இருந்துச்சு. அந்த ஓம மறந்து விட்டான். யாரு தெரியுமா? யாரு? இவதான் தமிழ் பூனவர். அண்ணே ஐயா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை பப்பன் ஜீவா ஒரு கோடி வந்தனும். முதல் வரம் இந்த ஊரு சைக்க வேண்டும், உற்றமய வேண்டும், நாடு சைக்க வேண்டும், நல்ல மய வேண்டும். ஐயா லாஸ்டா ஒரே ஒரு மனம் ஐயா, இரவு 9 மணி முதல் காலை 6 மணி முடிவில் இந்த நாடகத்தில் ஏதோ ஒரு குற்றம் வராமல் கருவண்டா சூத்த சடிமுண்டா இல்லாமல் காத்து வச்சுக்கிறேன். நான் வருத்தமானா போ. அம்மா தேவி சார்
சபா மறுவிட்டக்கம் நாடகத்தை விளக்க தெரிவிக்க நாடக ஆசிரியர் வருவார். அண்ணவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏண்டா அரைகுறையா பிறந்தவன குனிந்து உனக்கு வைக்கிறவா தேர நானும் குனிந்துதான் உனக்கு வைக்கிறேன். மாசத்துல பிறந்தானே அதான் சொல்றேன். இல்ல